கூட ஆயிலே இல்லாமல் விதவிதமாக சமைச்சு சாப்பிடணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ நான் இதை அகராவுடைய 12 லிட்டர் ஏர் ஃப்ரையர் அதில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் கலர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கசூரி மேத்தி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சமாக எடுத்து கைகளால் நல்லா தேய்ச்சி விட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் ஒரு பாதி பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் பாதி அளவுக்கு நான் அதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா தயிர் எல்லாமே நல்லா கலந்து வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கூட லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உரைப்பு, அந்த தயிர், எலுமிச்சம்பழத்தோடைய புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த மசாலா கரெக்டாக இருக்கான்னு லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் முழு கோழியை நல்லா தோல் உரித்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். நான் மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவி சுத்தம் பண்ணி எடுப்போம். அல்லது எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து கூட நீங்கள் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முழுசாகவே நான் வந்து கட் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். அதில் இப்போ ஆங்காங்கே வந்து கத்தி வச்சு லேசாக கீறி விட்டுக்கங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் சார்ந்திருக்கும், உள்ளேலாம் நல்லா சார்ந்திருக்கும். சிக்கன் முடிஞ்ச வரைக்கும் 1 கிலோ 600 கிராம் 700 கிராம் அல்லது 1 கிலோ அந்த மாதிரி ஒரு கிலோ 50 கிராம் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி வெயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பிட நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வெயிட் போச்சுன்னா கண்டிப்பாக அவ்வளோ சக்கையாக இருக்கும். உங்களுக்கு உள்ளேனா சரியாக மசாலா சாராத மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 600 கிராம், அதாவது தோல் உரித்த பிறகு லாஸ்ட்டாக நீங்கள் எடை போடும்போது 600-700 கிராம் இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர். அதிகபட்சமாக 1 கிலோ வரைக்கும் கூட இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி கீறி எடுத்திருக்கேன். இப்போ அந்த முழு கோழியை வந்து அப்படி நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. அந்த நம்ம கத்தி வச்சு கீறி எடுத்தோம்ல அதுக்குள்ளேலாம் வந்து கை வச்சு அந்த மசாலாவை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. உள்பாகம் அந்த வயிறு பகுதியில் உள்பாகத்தில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லா இடத்துலையுமே மசாலாவை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. நிறையா இடத்துல கூட நீங்கள் கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்கலாம். இன்னும் நிறையா இடத்துல கூட நீங்கள் குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். மசாலா நல்லா சார்ந்து வேணும்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கட் ஆகாமல் இருந்தால் சரி. ஸோ அது வரைக்கும் மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இதை இப்போ ஓவர் நைட் ஒரு 8-10 மணி நேரம் ஃப்ரீசரில் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குவோம், இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் அந்த சிக்கன் நல்லா மசாலாவில் ஊறி வந்திருக்கு. 8-10 மணி நேரம் ஊறினா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லைனா குறைஞ்சபட்சம் 4 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா சார்ந்திருக்கும். ஏன்னா முழு கோழியில் ஸோ மசாலா நல்லா சார்ந்திருக்கும். இப்போ இந்த 2 லெக் பீஸ், இந்த 2 கால் இருக்குல்ல, ஸோ அதை 2யுமே எடுத்துகிட்டு கட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு கலண்டு வராத மாதிரி ஜஸ்ட் நல்லா முடிச்சு போட்டு கட்டிடுங்க. நூல் போதும். ஸோ உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும். ஏன்னா ரொட்டி சரியில் வந்து ரோல் சுற்றி வரும்போது கால் தொங்கிக்கிட்டு இருந்ததுன்னா சரியாக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ இந்த ஏர் ஃப்ரையர் கூட வர அந்த ரொட்டி சரி ராட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி தலைப்பாகத்துலேருந்து உள்ளே விட்டு பின்பக்கம் எடுத்திருக்கேன், குத்தியே எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பின் பண்ணிக்க போகிறோம். நகண்டு கலண்டு வராத அளவுக்கு நல்லா பின் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு பெரிய கஷ்டமான வேலை மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து செஞ்சிடலாம். குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஏர் ஃப்ரையரில் நம்ம வந்து ஆயிலே சேர்க்காமல் செய்ய போகிறோம். ஸோ ஆயில் சேர்க்கக்கூடாது, அன்ஹெல்த்தின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். நம்ம ஏற்கனவே நிறையா ஏர் ஃப்ரை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப சூப்பராக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபுல் சிக்கன் கிரில் பண்ணி காட்டுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி 2 பக்கமுமே நல்லா டைட்டாக லாக் பண்ணியாச்சு. இனிமேல் கலந்து வராத மாதிரி காலையுமே எடுத்து வச்சு கட்டியாச்சு. அந்த கழுத்து பகுதி தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் அப்படி முழுசாக தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ நான் இதை அகராவுடைய 12 லிட்டர் ஏர் ஃப்ரையர் அதில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஏர் ஃப்ரையரில் அந்த ரொட்டி சரிக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து வச்சு பின் பண்ணிடுங்க. இப்போ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி, ஸோ அந்த சிக்கனுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டி சரி மோட் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. 190 டிகிரியில் 30 நிமிஷம் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னு அதுவே ஆப்ஷன்ஸ் காட்டிடும் உங்களுக்கு. ஸோ 30 நிமிஷத்துக்கு பிறகு ஆஃப் ஆன பிறகு வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல செம்மையாக குக்காக இருக்குது, ஜூஸியாக. கொஞ்சம் கூட ஆயிலே நம்ம சேர்க்கலை. நம்ம வந்து மசாலா கலக்கும் போது கூட நம்ம ஆயில் சேர்க்கலை. நம்ம நார்மலாக அவனில் செய்யும் போது, பேனில் செய்யும் போதுனா மசாலாவை கலக்கும் போது ஆயில் சேர்த்துருப்போம். இந்த சிக்கன் மேலே நிறைய ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தான் நம்ம வந்து செய்யணும். பட் இது வந்து கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்கலை. வெறும் ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஜூஸியாக நல்ல சாஃப்டாக குக்காக இருந்தது.
பாருங்கள் ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை ஹைட்ரேட் கறி லீவ்ஸ் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை எடுத்துட்டு அது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம க்ளீனாக வேணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஆப்ஷன் செய்வோம்ல. ஸோ அதனால் இப்போ ஒவ்வொரு கொத்துகளாக உருகி நம்ம அந்த மிஸ்ட்ரை இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நான் வச்சிடுறேன். இது வந்து நல்லா காஞ்சி வந்துடும். கறி லீவ்ஸ் பவுடர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப நாள் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஸ்டோர் பண்ணணும், ஃபாரினுக்கு கொடுத்து விடணும், இந்த மாதிரி டயத்துலலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் மட்டும் கிடையாது, நெல்லிக்காயாக இருக்கட்டும், அப்புறம் நெல்லிக்காய், கிவி, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணணும், அல்லது ஏதாவது காய வச்சு நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும். இஞ்சி கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வந்து சுக்கு மாதிரி கூட ரெடி பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் உங்களுக்கு எடுத்துரும். வெயில் இல்லை, மழைக்காலமாக இருக்குது, அல்லது வெயிலில் கையை வைக்க முடியலை, அல்லது வெயிலே வைக்காமல் நம்ம வந்து உலர்த்தி எடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி நான் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை இலைகள் வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கருவேப்பிலைகளையும் உருகி ஒரு இதில் மாற்றிட்டேன். இப்போ இது மேலே லேசாக நீங்கள் வந்து மூடி வச்சிடலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் லேசாக பறந்து வந்துடும். ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப மெலிசாக இருக்குல்ல. ஸோ நம்ம உள்ளே வச்சு ஆன் பண்ணதுமே கொஞ்சம் பறந்து கீழே சிந்திடும். ஸோ அதுக்காக நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண ஏர் ஃப்ரையரில் உள்ளே வச்சுருங்க. இதிலேயே டீஹைட்ரேட்கான மோட் தனியாகவே இருக்குது. அதில் ஃப்ரூட் சிம்பிள் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ரூட்லாம் நீங்கள் செய்யலாம்னு சொல்லியிருந்தால ஃப்ரூட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 டிகிரியில் உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கும். 2 hours, 1.5 hours, 1 hours நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டைம் செட் டெம்பரேச்சரையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நல்லா ஆஃப் பண்ண பிறகு வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதை நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கறி லீவ்ஸில் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரூட்ஸ் அல்லது எலுமிச்சம்பழம் காய வச்சு நீங்கள் வந்து ட்ரை ஆம்லா சாப்பிடணுன்னாலும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் எதுவாக இருந்தாலுமே காய நல்லா அதில் உள்ள ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு காஞ்ச மாதிரி வேணும், ஆனால் வெயிலில் வைக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 12 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஏர் ஃப்ரையருடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்ட வாங்கி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.